வணக்கம். இன்று கொஞ்சம் உங்களோட சேனலில் ஸ்ரீராம நவமியின் சிறப்புகள் பற்றியும் ஸ்ரீராமபிரானின் பெருமைகளை பற்றியும் சற்றே நாம் பேசலாம். இன்று ஸ்ரீராம நவமி. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்தான் ராமபிரான். தர்மத்தின் வழியில் சென்று அதர்மத்தை எப்படி அழிப்பது, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் எப்படி இருக்க வேண்டும், பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும், உடன் பிறந்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும், கட்டிய மனைவி எப்படி நடத்த வேண்டும், எதிரியை கூட எப்படி நண்பனாக பார்க்க வேண்டும், இப்படியாக இந்த பூமியில் ஒரு மனிதன் எப்படி நல்ல மனிதனாக வாழ்வது என்பதை நாம் ராமபிரானிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ராமபிரான் அவதரித்த தினத்தில் விரதமிருந்து வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். இந்த வருடம் ராமநவமி ஏப்ரல் 17 சித்திரை 4 நாள் இன்று வருகின்றது. ராமநவமி அன்று ராமர் கோவில்களில் ராமருக்கு பட்டாபிஷேகம், ராமர் திருமணம் என்று கோலாகலமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படும். ராமநவமியில் வீட்டில் இருந்து விரதம் இருக்கும் முறையும் அந்த விரதத்தின் பயனையும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். எந்த ஒரு பண்டிகையும் நாம் வீட்டில் கொண்டாட வேண்டுமென்றால் முதலில் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதிகாலையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் ராமரின் பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை பூஜைக்கு வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அனுமனின் படத்தை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ராமரின் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி பூஜைக்கு தயார் செய்து வைக்கவும். பின் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயசம் மற்றும் பானகத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். ராமருக்கு ஏன் பானகத்தை நாம் பிரசாதமாக வைக்கிறோம்? ராஜரிஷி விஸ்வாமித்திரருடன் ராமபிரான் இருந்தபோதும் அதன்பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார். அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமனின் அவதார தினமான ஸ்ரீராமநவமி அன்று நைவேத்திய பொருட்களாக படைக்கப்படுகின்றன. ஸ்ரீராமநவமி நாளில் ராமரை பற்றிய நூல்களை படிக்கலாம். ராமநாமம் சொன்னால் போதும் ஸ்ரீராமனின் அருளும் அனுமனின் அருளும் கிடைக்கும். அஷ்டாட்சரமான ஓம் நமோ நாராயணா என்பதில் ரா என்ற எழுத்தையும், பஞ்சாட்சரமான நமச்சிவாய என்ற எழுத்தில் ம என்ற எழுத்தையும் சேர்த்து ராம என்றானது. ராமநவமி என்று ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ராமாயணம் படிக்கப்படும் இடங்களிலும் அங்குள்ள அடியர்கள் மீது ஸ்ரீ ஆஞ்சநேயர் எழுந்தருள் செய்து ஆனந்திப்பாராம். எனவே ஸ்ரீராமநவமி நாளில் ஸ்ரீராமனை மந்திரங்கள் கூறி வணங்குவதன் மூலம் அனுமனின் அருளையும் பெறலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகசிரராம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று மந்திரம் கூறி ஸ்ரீராமரை வணங்கலாம். பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீராமஜெயம் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். 3 முறை உச்சரித்தாலும் தவறில்லை. விரத முறை. ஸ்ரீராமநவமி அன்று காலை 6 மணி முதல் 8 மணிக்குள் வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் ராமருக்கு பூஜை செய்து வழிபாட்டை முடித்துவிட்டு அதன் பின்பு இறைவனுக்கு நைவேத்தியமாக வைத்த பிரசாதத்தை முதலில் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளவும். காலை நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் பூஜையை செய்து அதன் பின்பு விரதத்தை நிறைவு செய்வோம். விரதத்தின் பயன்கள். காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதமிருந்து ஸ்ரீராமனை வணங்கி வழிபடுவதற்கு ஸ்ரீராமபிரான் மற்றும் ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும். சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் அருந்தி கொள்ளலாம். எளிய உணவுகள், சாத்வீகமான உணவுகளை அருந்தி கூட நாம் ஸ்ரீராமநவமி பூஜையை மேற்கொள்ளலாம். ஸ்ரீராமநவமி பூஜை செய்வது மூலம் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஸ்ரீராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை 1008 முறை எழுதத் தொடங்கலாம். ஸ்ரீராம என்ற மந்திரத்தை என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும், மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் அடையும். ராமநவமி அன்று மனதிற்குள் ராமா ராமா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பாவங்கள் நீங்கும், நினைத்த காரியம் உடனே நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கூடிய விரைவில் குழந்தை பிறக்கும். ராமநவமி நாளில் ஸ்ரீராமருக்கு படையிலிட்ட நைவேத்தியமான பால் பாயசத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். தானம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் தர வேண்டும். ஸ்ரீராமன் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களான நீர்மோர் பானகம் வழங்குவதையும் விசிறி செருப்பு குடை போன்றவர்களையும் தானமாக கொடுக்கலாம்.
ஸ்ரீராமநவமி நாளில் தானம் கொடுப்பதன் மூலம் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீராமநவமி நாளில் ஸ்ரீராமநாமம் கூறி விரதமிருந்து ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடுவர்களின் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர். குடும்ப நலம் பெருகி வறுமை நீங்கி செல்வம் பெருகும். நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ராமநவமி நாள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நாள். மறந்தும் கூட இந்த நாளில் சண்டை போடாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடை ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்பட்டு இருந்தால் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பல்வேறு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த ஸ்ரீராமநவமி நாளில் ஸ்ரீராமபிரானை வழிபட்டு ராமபிரானின் அருளையும் ஆஞ்சநேயனின் அருளையும் ஒருங்கே நாம் பெற்று வாழ்வில் வளம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.